லாரி ஏதோ வேன்ல அரட்டிக்கிட்டுங்க கலாட்டா பண்ணுதுங்க. சைடு கொடுக்காதீங்க, ஓரம் கட்டுங்க. விடாதீங்க. என்னடா இது ஒரு பொட்டக்குட்டி இங்கிலீஷ்ல திட்டு போறா, ஓவர் டேக் பண்ணி பதிலுக்கு திட்டுங்க. சைடு கொடுக்கலன்னா அப்படித்தாண்டா திட்டுவா இடியட். என்னன்னு நீங்க சைடும் கொடுத்துட்டு திட்டையும் வாங்கிக்கிறீங்க. நானா இருந்தா அந்த வேன் அப்படியே இடிச்சு உடைச்சிருப்பேன். அதனாலதான் லாரியை உங்ககிட்ட கொடுக்கறது இல்ல. நீ இதானடா சைடு கொடுக்க வேணாம்னு சொன்னேன். மாட்டையா சுப்பி நான் தான். டிரைவர் என்னாச்சு? ஆக்சுவல் உடைஞ்சு போச்சுமா. ஐயோ, இந்த ஊர்ல இதுதான் எனக்கு முதல் ப்ரோக்ராம். டைம்க்கு சரியா போகணும். செக்ரட்டரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். எனக்கும் என்ன சொல்றதுன்னே புரியலம்மா. இந்த ரூட்ல அடிக்கடி பஸ்ஸும் வராது, அதான் யோசிக்கிறேன். அம்மா, அத ஒரு லாரி வருதுமா, எல்லாரும் அதிலே போயிடலாமா? லாரி இல்லையா? சாரிமா, அதை தவிர வேற வழியே இல்ல. நிறுத்துங்கப்பா, லாரியை நிறுத்துங்க. அண்ணே பாத்தீங்களா, ஸ்டூபிட் வண்டியில ஏதோ கயண்டுச்சு. நல்ல சந்தர்ப்பண்ணே, பக்கத்துல போய் நிறுத்தி விட்டுன்னு விட்டுட்டு அப்புறமா போவோம். என்னண்ணே வண்டி புட்டுக்குச்சா? நினைச்ச என்னம்மா ஸ்டூபிட் அம்மா, வண்டி ஸ்டூபிட் ஆயிடுச்சா? ஷட் அப். ஓ, ஷட் அப்பே ஆயிடுச்சா? அண்ணே மறுபடியும் இங்கிலீஷ் திட்டுறாங்க, கவனிங்க. திட்டட்டுண்டா, அதான் இனிமையா திட்டுறாங்களே. இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீங்க திட்டுங்கம்மா. ரூபாதேவி, நீங்க பாடுறதுதான் இனிமையா இருக்கும், திட்டுறது கூட இனிமையா இருக்கும்னு சொல்றாரு. இவங்கதான் பாடகர் ரூபாதேவியா? ஆமாங்க. வணக்கம்மா. வணக்கம். மெட்ராஸ்ல சங்கர்தாஸ் சுவாமி கலையரங்கத்துல என்னுடைய இசை நிகழ்ச்சி இருக்கு. சீக்கிரமா போனோம். வேன் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். என்ன சொன்னீங்க? தட்டி நடு ரோட்ல உங்களை பார்த்திருக்க முடியாது, அதுக்காக சந்தோஷம் சொன்னேன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பத்திரிகையில நிறைய படிச்சிருக்கேன். நேரா பார்க்கக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சது. நீங்க சிட்டி வரைக்கும் லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன். ஷூர். டேய் கோபால், இந்த சாமான் தூக்கி பின்னால் போட சொல்லு, அவங்களையும் ஏத்து. டேய் சீட்டத்தோட வாங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.